அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட் கம்ப்ளீட் அட்மிஷன் ப்ராசஸ் வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா. இந்த வருஷத்தில் இந்த வீடியோவில் நாளைக்கு ஸ்பெஷல் கேட்டகரிக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுதுருக்கு. அவங்களுக்கு எப்படி அங்கே பிஹேவ் பண்ணணும், என்ன மாதிரி சிஸ்டம் இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருந்தாங்க. ஒரு டிப்ஸு கொடுக்கலான்னு சொல்லி தான் அந்த வீடியோ. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது ஆடியோ அண்ட் வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் ஜம்ப் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேட்டிங்க பார்த்தீங்கன்னா முழு விவரம் தெரிஞ்சுக்கலாம். இந்த நேரடி கலந்தாய்வு முறை அப்படிங்கிறது என்னது, அதுதான் இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு இன் பர்சன் மோடு. ஆள் அங்கே போய் அட்டன் பண்ணணும். எங்கே அட்டன் பண்ணணும்? அவங்க ஏற்கனவே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு கொடுத்தாச்சு, கவுன்சிலிங் ஷெட்யூல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ மார்னிங் செஷனு, ஆஃப்டர்நூன் செஷனு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை பற்றின வீடியோலாம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு இன் பர்சன் மோடு, அதாவது ஃபிசிக்கலி டிசேபிள்டு, எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனு, எக்ஸர்வீஸ் மேனு, அடுத்து வொகேஷ்னல் குரூப்பு, இவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் நடக்குது கவுன்சிலிங். அதாவது நாளைக்கு ஆரம்பிக்குது இல்லையா. அதுக்கு எப்படி அங்கே பிஹேவ் பண்ணணும் பாருங்கள். நேரடி கலந்தாய்வின் போது தரவரிசை அடிப்படையில் பட்டதாரிகள் கல்லூரிகளை தேர்வு செய்யலாம். நீங்கள் போகிறீங்க, ஒன்ஸ் அந்த கவுன்சிலிங் ஆள் போன உடனே ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. என்னென்ன கேட்டகரி, அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலு ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. அப்போ அது அட்டண்டன்ஸ் மாதிரி எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் உங்களுக்கான இடத்துல ஒதுக்கி உட்காருங்க. போயிட்டு ஒருத்தர் தான் பேரண்ட் யாரோ ஒருத்தர், பேரண்ட் ஆர் கார்டியன் ஒருத்தர் தான் அலோடு. அது முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இப்போ ஹாலில் கவுன்சிலிங் ஹாலில் உட்காந்துருக்குறீங்க. அதோட உங்களுக்கு இந்த மார்க் ஷீட்டு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக எல்லா மார்க் ஷீட்டும் கம்பல்சரி மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. மார்க் ஷீட்டுன்னு இல்லை, டாக்குமெண்ட்ஸ், ஆல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினலு, ஒரு செட்டு ஜெராக்ஸ் காப்பி கூட வச்சுக்கோங்க, இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸு சர்டிஃபிகேட்ஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, வெயிட் பண்ணுறீங்க. உங்கள் டர்ன் வரும்பொழுது, கேட்டகரி தகுந்து வரும்பொழுது நீங்கள் இந்தந்த காலேஜில் இவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த கோர்ஸ் ஓகேவா, காலேஜ் ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்போ இவங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்னு மாதிரி கிடையாது. இன் பர்சன் மோடுக்கு அங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் உங்களுக்கு என்ன இருக்கோ, அவைலபிலிட்டி இருக்கோ சொல்லுவாங்க. அதை பார்த்து பண்ணுங்க இருக்குது. ஓகேங்களா. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கலந்தாய்வு என்பது நகர்வு முறை விருப்பங்கள் எழுத்து மூலமாக பெறப்படும். கலந்தாய்வில் கலந்து கொண்டு எந்த இடத்தையும் தேர்ந்தெடுக்காத விண்ணப்பதாரர்கள் கல்வியாண்டில் எந்த ஒரு கலந்தாய்வும் கலந்து முடியாது. சப்போஸ் உங்களை நாளைக்கு கூப்பிட்ருக்காங்க, நீங்கள் இப்போ அட்டன் பண்ணுறீங்க, எதுவுமே எனக்கு வேண்டாம், கோர்ஸ் வேண்டாம், காலேஜ் வேணாம், பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கோ அடுத்த கவுன்சிலிங் எதுக்குமே நீங்கள் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அது இருக்குது. அடுத்தது, கலந்தாய்வில் பங்கு பெறுபவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் என்று உறுதிப்படுத்த முடியாது. அது சொல்லியிருக்கோம் இல்லையா. கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக இடம் கண்டிப்பாக சீட்டு கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்றது கிடையாது இருக்குது. அதே போல் கலந்துக்கிறதுக்கு பயணப்படியோ இல்லை அகவிலைப்படி, TNAU இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது. இந்த விளக்கம்லாம் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள் இருக்குது. ஸோ நேரடி கலந்தாய்வில் இந்த 3 விஷயம் பாருங்கள். தேர்வுனா செலக்ட் பண்ணிட்டீங்க. ஒரு விண்ணப்பதாரர் தங்களுக்கு விருப்பமான ஒரு உறுப்புகளில் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பில் ஒரு இடத்தை தேர்ந்து செய்கிறது. இது மாதிரி இந்த டீட்டெயில் முழுசாக தெரிஞ்சுக்கங்க என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்து, கலந்தாய்வில் காத்திருப்பு பட்டியல். இதில் வெயிட்டிங் லிஸ்ட்டுங்கிற ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான கருத்தை தெரிஞ்சுக்கங்க. அதே போல் குறிப்பிட்ட தேதி மற்றும் நேரத்தில் கலந்தாய்வில் கலந்து கொள்ள தவறிய விண்ணப்பதாரர்கள் சேர்க்கைக்கான உரிமை இழக்க நேரிடும். உங்களுக்கு நாளைக்கு 23 ஷெட்யூல் பண்ணியிருக்குன்னா அன்றைக்கி கரெக்டாக அந்த டைமுக்கு போகணும். அது சப்போஸ் டேட்டு மாத்திரம் அப்படின்னா வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுலேயே ஒரு கண்டிஷன் இருப்பினும், எதிர்பாராத மற்றும் தவிர்க்க முடியாத காரணங்களால் அவங்களால ஸ்டூடெண்ட் கலந்துக்க முடியலன்னா அவங்கள பேரண்ட் ஆர் கார்டியன் அவங்ககிட்ட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து பண்ணணும். அந்த லெட்டர் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கங்க. இருக்குது அங்கீகார கடிதம், அது ரொம்ப முக்கியம். அப்புறம் அவங்களோட ஃபோட்டோலாம் இருக்கணும். யாரோட நபரின் அங்கீகரிக்கப்பட்ட நபரின் புகைப்படங்கள் மற்றும் விண்ணப்பதாரர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட நபரில் கையொப்பமிட வேண்டும். நீங்கள் கேண்டிடேட்னால் நீங்கள் கையெழுத்து போட்டு அப்பாட்டையோ இல்லை உங்கள் கார்டியன்ட்டோ கொடுத்து அனுப்பணும். அவங்க கலந்துக்கலாம். இதில் விண்ணப்பதாரர் சார்பாக கலந்தாய்வில் கலந்து கொள்ளும் அங்கீகரிக்கப்பட்ட நபர் கலந்தாய்வு கடிதம் மற்றும் புகைப்பட அடையாள சான்று எடுத்து செல்ல வேண்டும். ரொம்ப முக்கியம். அதில் பேர் என்ன இருக்கோ அவங்களோட ஐடி கார்டு இதை எடுத்துக்கணும். அப்பாவோட ஆதார் கார்டு, இல்லை ஈவன் இந்த ரேஷன் கார்டில் கூட இருக்குது. பட் ஆதார் கார்டு இருந்தால் ஆல்வேஸ் பெட்டர் அப்படிங்கிறது தான் இருக்குது. அடுத்து, அந்த அங்கீகார கடிதம் எப்படி இருக்குன்றதை அந்த அனெக்ஸரில் பாருங்களேன். 12ல் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் நேரடி கவுன்சிலிங்கில் என்ன நடக்கும்,
எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் விளக்கம் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.